தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விரைவிலேயே மாணவர்களை சந்திக்க இருக்கிறதாக அறிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு ஜூனில் தமிழகத்தில் 10 மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களை அழைத்து பாராட்டு ஊக்கத்தொகை பரிசு வழங்கும் விழாவை சென்னை நீலாங்கரை பகுதியில் விஜய் நடத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் கல்வி அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேசியிருந்தாரு விஜய். பிறகு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகங்கிற பெயர்ல அரசியல் கட்சியையும் ஆரம்பிச்சிருக்காரு. மக்களவை தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் ஒரே இலக்கு எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசியிருந்தாரு. மக்களவை தேர்தலுக்கான எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கு. எனவே வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடித்தேர்வு, நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொள்ள இருக்காரு விஜய். நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் கட்சியின் மாநாடு மதுரையில் நடைபெற போறதாக தகவல்கள் வெளியான வண்ணமே இருந்துச்சு. இந்த வகையில முன்பு வெளிவந்த தகவலின்படி மதுரையில தான் நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில அவர் விரைவிலேயே மாணவர்களை சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.